Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம். நானும் சரி இப்ப பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப நாளா நானும் இத இழுத்தடிச்சிட்டே இருக்கேன். நீங்க எல்லாரும் கேட்ட என்னோட ரீசன்ட் குக்வேர்ஸை பற்றி ஒரு வீடியோ நான் காட்ட போகிறேன். என்னெல்லாம் நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்டு கேட்ட ஒரு விஷயங்கள், அப்புறம் என்னோடய ஃபேவரட்டான குக்வேர்ஸ் இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு வந்து பர்சனலாக குக்வேர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய குக்வேர் கலெக்ஷன்ஸ்னு சொல்லி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் காட்டின பாத்திரங்களில் பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட கிடையாது. அதெல்லாம் ரொம்ப பழசாகி அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே எங்களோட புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரங்கள் வாங்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் பண்ணுறதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா சும்மா பார்க்குறதெல்லாம் வாங்குறது கிடையாது. ஒரு பாத்திரம் வாங்குறேன் அப்படின்னா நான் வந்து அதை ரொம்ப யோசிச்சு பார்த்து தான் வாங்குறேன். அது வந்து நிறைய லைஃப் இருக்கிற மாதிரி, டியூரபிலிட்டியும் நல்லா இருக்கிற மாதிரி, குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் தேவை, எது நம்ம குக்கிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நான் எல்லாம் வாங்கிட்டேன். இனி வந்து பெருசாக நான் எதுவும் வாங்க மாட்டேன். ஏதாவது பழசாச்சு அப்படின்னா தான் அதை மாற்றிட்டு நான் வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பாத்திரங்கள் தான் இது எல்லாமே. இதில் எதுவுமே புதுசு கிடையாது. நான் இப்போ வந்து மோர் தென் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்க பாத்திரம். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதிகமாக நீங்கள் நம்மளோட வீடியோஸில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றா நான் காட்டுறேன், என்னென்ன பர்பஸ்க்கு அதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய பிரியாணி பாட். இதுவும் நிறைய பேர் வீடியோவில் பார்த்துட்டு கேட்டீங்க. இது நான் வந்து இங்கே அயர்லாண்டில் தான் வாங்கினேங்க. பிரியாணிக்கு வந்து நான் 2 பாத்திரம் வச்சுருக்கேன். ஒன்று வந்து நல்ல பெருசு, கெஸ்ட்டெல்லாம் வர்றப்போ சமைக்கிறது. அதாவது அதில் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ அரிசி அளவுக்கு நம்ம பண்ணலாம். 1 கிலோ அரிசி 1 கிலோ மீட் போட்டு பண்ணலாம், அந்த அளவுக்கு பெருசு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கான அளவு செய்யலாம் பிரியாணி. ஸோ இதுவும் வந்து நல்ல திக் பாட்டம் உள்ள ஒரு பாட்டு. நல்லா கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நல்லா உங்களுக்கு வரும் பிரியாணி எல்லாமே. பிரியாணி, புலாவ் எல்லாமே நான் இதில் தான் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா செராமிக் கோட்டிங் உள்ள ஒரு பாட்டு தான். இது இண்டக்ஷன் பாட்டமும் இருக்குது, கேஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பாட்டு எனக்கு இது. அடுத்து 2 கடாய் நான் காட்ட போகிறேன். இதுவும் நம்ம வீடியோஸில் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. 2 டைப் ஆஃப் கடாய் இது. இது வந்து நம்ம இந்தியன் கடாய், ஆல்டான்ற பிராண்டில் நான் வாங்கினது. இதுவும் என்னோட ரொம்ப ஃபேவரட். இதில் குழம்பாகட்டும், ஏதாவது ரோஸ்ட் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடாய் நல்ல திக் குவாலிட்டியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது நான் வந்து மோர் தென் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் அதோட ஃபினிஷ் வந்து அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கினோம் அப்படின்னா அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் இந்த ஒரு கடாய் பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பாட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கடாய் இது. ஸோ இது வந்து நான் இங்கே வாங்கினது. இதுவும் நம்ம ரோஸ்ட்டு, அதுக்கப்புறமா காய் பொரியல் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் நல்ல யூஸாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இப்போ நான் வாங்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாகவே. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சாப்பாடு அடிப்பிடிக்காமல் வருது மெயினாக. அது மட்டும் இல்லை, இதோட லைஃப் நல்லா இருக்குது. குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட ஃபினிஷ் வந்து மாறவே மாட்டேது. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான ஒரு கிளாஸ் லிட்டும் இருக்குது. ஸோ இந்த 2 கடாயும் பார்த்திங்கன்னா என்னோட மோஸ்ட் ஆஃப் தி குக்கிங்கில் நான் யூஸ் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் டெய்லியும் கூட இது நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ அடுத்து ஒரு ஹியூஜான ஒரு குக்வேர் செட்டு பற்றி தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ரொம்ப நல்ல குக்வேருங்க. இதை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி குக்வேர் வந்து நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. அதாவது நம்ம 18/10 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் வாரண்டியும் இருக்குது. ஸோ இதில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆயில் ஃப்ரீ குக்கிங் இதில் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இதில் நீங்கள் கீழே இந்த பாத்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ஹெவி. ஆக்சுவலி கீழே அத்தனை லேயர் இருக்குது. ஆக்சுவலி இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9 லேயர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அடி பிடிக்காது உங்களுக்கு சாப்பாடு. அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரும் நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ என்ன ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் ஃபுட் வந்து உள்ளே குக் ஆகிட்டுருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த குக்வேரில் நோட் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இதில் சமைக்கிறப்போ
அந்த ஃபுட்டோட நியூட்ரிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இதில் அப்படியே தங்கிரும், உங்களுக்கு எவாப்ரேட் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு இது வந்து நல்ல லாக் ஆகி குக் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது வந்து யூரோப்பில் கிடைக்கிற ஒரு பிராண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஷன் பாஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு குக்வேருங்க. ஆனால் நான் இதை வந்து ரொம்ப சீப்பாக வாங்கினேன். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. சொன்னால் நம்ப மாட்டேங்க, ஆக்சுவலி இந்த ஃபுல் குக்வேரோட செட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ப்ரைஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் வரும். அந்தளவுக்கு இது காஸ்ட்லி. இங்கே வந்து 1700 யூரோஸ், அது யூரோஸில் சொல்லணும் அப்படின்னா. பட் நான் வந்து எனக்கு ஒரு லேடி இதை செல் பண்ணாங்க. ஸோ நான் வந்து இதை பார்த்திங்கன்னா வெறும் 100 யூரோஸ்க்கு தான் வாங்கினேன். அதாவது ஒரு 8500 9000 வரும் இந்த ஹோல் செட்டு. ஃபுல் செட்டும் எனக்கு ஆக்சுவலி லக்கின்னு தான் சொல்லலாம். அவங்கக்கிட்ட ஒரே ஒரு செட்டு தான் இருந்தது, ஆஃபரில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் பார்த்தனுமே போயிட்டு யோசிக்காமல் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த குக்வேர் பற்றி. இதுக்கு வந்து 40 years வாரண்ட்டி இருக்குது. அதே மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து ஒட்டாது, ஆயில் இல்லாமல் குக் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லவும் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்து நான் 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க சொன்ன மாதிரியே தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் வந்து குவாலிட்டியும் போவே இல்லை. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட ஃபினிஷ் வந்து அப்படியே இருக்குது. நான் ஆல்மோஸ்ட் இதை நான் டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடியோஸ்லேயும் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இதில் என்னெல்லாம் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வந்து இந்த பாட் மாடலில் பார்த்தீங்கன்னா 3 சைஸில் இருக்குது. இது நல்ல ஒரு பெரிய பாட்டு. பிரியாணி இதெல்லாம் நம்ம பண்ணலாம். பிரியாணி பண்ணாலுமே சுத்தமாக ஒட்டாது, அந்தளவுக்கு சூப்பராக பிரியாணி இதில் வரும். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். லிட்டு ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டும் இருக்குது, கிளாஸ் லிட்டும் இருக்குது. பட் நான் கிளாஸ் தான் ப்ரிஃபர் பண்ணேன். நம்ம உள்ளே சமைக்கிறது எல்லாம் பார்க்க முடியும் தம்லலாம் வைக்கிறப்போ அப்படின்ற ரீசன்னால் நான் இதை தான் ப்ரிஃபர் பண்ணேன். அப்புறம் அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம இந்த கூட்டு இதெல்லாம் பண்ணுற மாதிரி சாம்பார் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 2 பேர்த்துக்கு நம்ம வந்து புலாவ் பிரியாணிலாம் பண்ணுறோம் அப்படின்னா கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த சைஸ் இந்த பாட்டு. அப்புறமா ஒன்று குட்டி பாட்டு. இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கூட்டெல்லாம் நான் இதில் தான் வைப்பேன், சட்னி இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் இதில் தான் செய்வேன். ஸோ இது 3 வந்து ஒரு பாட் மாடலு. அப்புறமா இது கூட வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீமர் அட்டாச்மெண்ட்டு. இந்த ஸ்டீமரும் இது கூட தான் வந்துச்சு. இது வந்து நம்ம இந்த பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த பாட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இதில் கீழே தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம், மேலே இந்த ஸ்டீமர் இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்டீமும் பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 மாதிரி நம்மளுக்கு இது. இந்த ஸ்டீமர் பார்த்திங்கன்னா இந்த பாட்லேயுமே பற்றும், 3 இதுலையுமே ஆக்சுவலி பற்றும். இந்த சின்னதில் வேணும்னாலும் நம்ம இப்படி வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் 2 in 1 மாதிரி நம்மளுக்கு இந்த ஸ்டீமரு. இப்போ அடுத்தது இந்த செட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சின்ன சாஸ் பேனு ஹேண்டிலோடு இருக்கும். இதுவும் இந்த பாட்டும் வந்து ஒரே சைஸு. ஸோ ரெண்டுமே ஒரே சைஸு. நம்ம பால் இதெல்லாம் இதில் காய்ச்சிக்கலாம். அதே மாதிரி இதில் எல்லாமே நம்ம பண்ணலாம். எதுவுமே ஸ்டிக்கே ஆகாது, ஃபுட்டு கீழே நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். இதுக்கும் தனியாக லிட் இருக்குது, எல்லாத்துக்குமே தனித்தனி லிட் இருக்குது. இந்த ஸ்டீமருக்கு மட்டும் நம்ம அதோட லிட்டே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்லேயே பார்த்தீங்கன்னா பேன் மாடல்லையும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல பெரிய ஒரு கடாய் டைப்பில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ரோஸ்ட்டு இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது, இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அதில் வந்து கிரானைட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு இது வந்து இது நான்ஸ்டிக்குன்னு நினச்சேன், பட் நான்ஸ்டிக் கிடையாது இது. ஸோ எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இது வந்து நல்ல ரோஸ்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சுத்தமாக இதுலேயுமே ஒட்டாது ஃபுட்டு. அப்புறம் இந்த செட்டு கூட பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த மாதிரி நமக்கு ஒரு பவுலும் கொடுத்தாங்க. இதில் வந்து நம்ம மிக்சிங் பவுல் மாதிரி மாவு பிசைகிறது, காய்கறி நறுக்கிறது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். எல்லாமே ரொம்ப ஹெவிங்க. இந்த டோட்டல் செட்டோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 7 to 8 kgsக்கு மேலே வரும். அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. நியர்லி 10 kgs கூட வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு எல்லா பார்ட்டுமே ரொம்ப ஹெவி. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குக்வேர் செட். என்னோடய கிச்சனில் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதும் இது தான். நான் இப்போ அடுத்து இங்கே ஒரு செட் ஆஃப் குக்வேர்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நான் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுறது. இது வந்து பால் காய்ச்சிற பாத்திரம். இது வந்து டெஃபலோடது. இதுவும் நல்ல திக் பாட்டம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதுவும் பார்த்திங்கனாலே தெரியும் அந்த குவாலிட்டி, உங்களுக்கு அந்த ஃபினிஷ் மாறலை. 2 வருஷம் யூஸ் பண்ண பாத்திரம், பட் அதோடய ஃபினிஷ் மாறாமல் நல்லா இருக்குது பாருங்கள். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் சாம்பார் வைக்கிற பாத்திரம். இதில் தான் சாம்பார் வைப்பேன். இதுவும் வந்து நல்ல ஹெவி பாட்டம் உள்ளது தான். ஸோ சுத்தமாக ஒட்டாது. நம்ம கிரேவி அந்த மாதிரி எது செஞ்சாலுமே சுத்தமாக ஒட்டாது. நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி போர் பண்ணுற மாதிரி எனக்குள்ள ஒரு இது இருக்கிறனால ஏதாவது ஊற்றுறோம் அப்படின்னாலும் சிந்தாமல் நல்லா வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல கிளாஸ் லிட்டு, ஹெவி லிட்டு கொடுத்துருக்காங்க.
ஸோ அடுத்ததாக இது வந்து நான் ஆல்மோஸ்ட் டெய்லியும் காய்கறிகள் வெட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பவுலு. இது வந்து எனக்கு பிடிச்சதே இந்த காப்பர் ஃபினிஷ் தான். நல்லா இந்த காப்பர் ஃபினிஷ் வெளியில் இருக்கும், உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ இது வந்து ஹேமர்டு குக்வேர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாடல் இது. ஸோ இதுவும் நான் அதிகமாக யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக இந்த பாட்டு. இது வந்து வெளியில் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டை கேஸ்ட் அலுமினியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம் கிடையாது, ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதுவும் நல்ல ஹெவி பாட்டம் உள்ளது. இதுலேயும் நம்ம வந்து ரோஸ்ட்டு கூட பண்ணலாம், சுத்தமாக ஒட்டாமல் நல்லா வரும். ஹேண்டில்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு குவாலிட்டியான ஹேண்டில். இது வந்து டெஃபல் பிராண்டோடது. ஸோ இதுக்கு நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டும் இருக்குது. வெளியில் மட்டும் உங்களுக்கு அந்த பிளாக் மெட்டலில் இருக்கும், உள்ளே ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இப்போ நான் புதுசாக ஆட் பண்ண கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் அயர்ன் பாத்திரங்கள் இதெல்லாம் காட்ட போகிறேன். என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் கேஸ்ட் அயர்ன் பாத்திரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் குக்கிங்கில் அதை நிறைய யூஸ் பண்ணுவேன். ரோஸ்ட்டுக்கெலாம் வந்து கேஸ்ட் அயர்ன் மாதிரி எந்த பாத்திரமும் வராது. அந்தளவுக்கு அதில் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டு. ஸோ என்னோடய கேஸ்ட் அயர்ன் பற்றி தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னால் நான் வச்சுருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம், அதெல்லாம் ஸ்டில் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 2 பேன் மட்டும் நான் வாங்கினேன் கேஸ்ட் அயர்னில். அது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கடாய், இதை வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ரொம்ப சின்னதாக அழகாக க்யூட்டாக இருக்குது, எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. நான் இங்கே அயர்லாண்டில் இது வந்து டிகே மேக்ஸ்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே தான் வாங்கினேன். இது ஆக்சுவலி ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது அப்போ நான் வாங்கினப்பவே. அதுக்கப்புறம் நானும் தேடி பார்க்குறேன், கிடைக்கவே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஆப்பக்கடாய் மாதிரி இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக டெப்த் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரோஸ்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, வாக் டைப் இது. ஸோ அந்த மாதிரி, ஆனால் ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக இருக்கிறனால நல்லா எனக்கு யூஸ் ஆகுது. டெய்லி பேசிஸ்லேயே இதை வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கேஸ்ட் அயர்னில் ஆட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேனு. இதுவும் வந்து ரோஸ்ட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் பண்ணுறதுக்கு நல்ல யூஸாக இருக்கும் அப்படின்றனால இது நான் வாங்கினேன். ஸோ இது ரெண்டும் தான் வந்து இப்போ நான் அதிகமாக என்னோடய குக்கிங்கில் யூஸ் பண்ணுறேன். பட் கொஞ்சம் பெருசாக இருக்க கேஸ்ட் அயர்ன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கெஸ்ட்டு வீட்டுக்கு வரப்போ மட்டும் அதிகமாக சமைக்கிறப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி டெய்லி பேசிஸில் இது ரெண்டும் யூஸ் பண்ணுறேன். அப்புறமா இதுவும் நீங்கள் பார்த்துட்டு கேட்டீங்க, இது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஸ்டீல் பேனு. இதுவும் வந்து லைஃப் டைம் கேரண்டி உங்களுக்கு இருக்கும். இது நான் ஐக்கியாவில் வாங்கினேன். ஆக்சுவலி அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருந்துச்சு. நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் வாங்கியிருக்கேன். இந்த பேனும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு எதுவுமே ஃபுட்டு ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். இதுலேயும் ரோஸ்ட்டு, கிரேவி, பொரியல் எல்லாமே நம்ம பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஹெவியான ஒரு பேன் இது. இதுவும் நம்ம வந்து கேஸ்ட் அயர்னை எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம விளக்கி எடுத்தனுமே நல்லா தொடச்சிட்டு ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கனாலே தெரியும், எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து லைஃப் டைம் உங்களுக்கு அப்படியே நல்லாயிருக்கும். இதில் சமைச்சாலும் உங்களுக்கு வந்து ஃபுட்டு சூப்பராக இருக்கும், நல்லா ரோஸ்டெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரும். அடுத்ததாக வந்து தோசை தவா. இதையும் நிறையா கேட்டீங்க. இது வந்து நார்மல் அயன் நம்ம ஊரில் கிடைக்கும் இல்லையா, அந்த அயன் தவா தான் அது. இது என்னோட லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ண பொங்கல் vlogல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கிற ஒரு இந்தியன் ஸ்டோரில் தான் நான் இது வாங்கினேன். இது வந்து நான் ஆம்லேட் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுற ஒரு பேனு. ரொம்ப நல்லா 2 சைடும் உங்களுக்கு ஹேண்டில் வச்சுருக்கிறனால நல்லா உங்களுக்கு வந்து அது பிடிச்சி இது பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நல்ல ஹெவியாக இருக்குது, ஆம்லேட்லாம் ஒட்டாமல் ரொம்ப நல்லா வரும். ஸோ இதை நான் இங்கே தான் வாங்கினேன். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டரு. தோசை தவா வந்து நான் ஒன்று இந்த மாதிரி வச்சுருக்கேன். கேஸ்ட் அயர்னில் ஒரு தோசை தவா என்கிட்ட இருக்குது. பட் ஏதாவது பெரிய தோசை சாப்பிட்ணும், மசாலா தோசை இல்லை ரோஸ்ட் மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா நான் இந்த தவா யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் பெருசு. இது வந்து பார்த்திங்கன்னா 28 சென்டிமீட்டர் அளவு. ஸோ இதுவும் அயன் கடாய் தான், வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதுலேயுமே தோசை நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வருது. இதை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும், துரு பிடிக்காமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் ரீசெண்டாக ஆட் பண்ண அயன் கலெக்ஷன்ஸ், அப்புறம் கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்த இந்த பாத்திரங்கள் எல்லாம் தான் நான் இப்போ ரீசெண்டாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்க பாத்திரங்கள், அதிகமாக நீங்கள் வீடியோஸில் பார்க்குறது. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்றனால தான் நான் அதை டெடிக்கேட்டடாக வீடியோ போஸ்ட் பண்ணேன். இது வந்து ஆன்லைனில் அவைலபிள் இருக்கிற பாத்திரங்களோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபீஸ் மட்டும் பார்க்குறதுக்கு என்னோடய ரெசிபி சேனல் பேன் அண்ட் பாட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.